டீ கடைக்கு கூப்பிடுவானுங்க சார். எதுக்கு கூப்பிடுவானுங்கன்னா, என்ன ஒரு கண்டென்ட்டா மாத்தி, அதுல சந்தோஷத்த தேடிக்கிறதுக்காக கூப்பிடுவானுங்க சார். அதாவது நண்பர்களே, இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 விதம் இருக்கு. இப்போ இந்த வீடியோல பார்த்த நண்பர் மாதிரி ஓப்பனா சொல்றாப்புல, நீங்க பண்றது எனக்கு பிடிக்கல. என்ன வச்சு ஒரு கண்டென்ட் ஆக்கி நீங்க சந்தோஷப்பட்டுக்குவீங்க. எல்லா பாதிப்பும் எனக்கு. சோ அதனால நான் அவங்க ஃபோன் கூட எடுக்க மாட்டேன்னு அவ்வளவு ஓப்பனா சொல்றாருன்னா, அதையும் மீறி அதாவது வலுக்கட்டாயமா அவனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு அவனை கூட்டிட்டு போய் நிப்பாட்டி அவனை கலாய்ச்சி ஆனந்தப்படுற அளவுக்கு அது என்ன ஒரு சைக்கோபாத் மனநிலைன்னு எனக்கு புரியல. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னொரு டைப். அது என்னன்னா, இதே மாதிரி அவங்களும் வந்து வேதனைப்படுவாங்க. கலாய்க்கிறதெல்லாம் பார்த்து நம்மள கலாய்க்கிறாங்க, நம்மள வச்சு அவங்க ஜாலியா இருக்காங்கன்ட்டு அவங்க வேதனைப்படுவாங்க. ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. வெளியே காட்டிக்கிட்டா என்னடா கலாய்க்க அப்படின்னா அவன் வந்து நம்மள தப்பா நினைச்சுப்பானுன்ட்டு அவனுங்க அமைதியாவே இருப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு சில டைப்ஸ் இருக்கு. ஸோ நானா பாத்தீங்கன்னா கலாய் வாங்கல, நான்லாம் பயங்கரமா கலாய் ஆள்தான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன். அவன் வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றானாலே நான் வந்து என்னடா பிடிக்கலையா அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம கேட்பேன். ஸோ அது போல வந்து நம்ம வந்து ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கும் நல்லது இல்லை, அவனுக்கும் நல்லது இல்லை. ஸோ இப்போ நான் நான் வந்து ஒரு என் நண்பனை கலாய்க்கிறேன்னா அவனை நான் கலாய்க்கும் போது சுத்தி இருக்க 4 பேர் சிரிக்கிறத விட அவன் சிரிக்கிறது, அதாவது அவனை கலாய்ச்சம் பாத்தீங்கன்னா அவன் சிரிக்கிறது அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கணும். நீங்க வந்து அந்த அபியூஸ் பண்ற லெவலுக்கு போயிட்டீங்கனாலே அது வந்து உங்களுக்கு அது அது பண்றப்போ உங்களுக்கு ஜாலியா இருக்கும். ஆனா அது வந்து இந்த மாதிரி பெரிய பிரச்சனையில எடுத்துட்டு போய் விடும். புரிஞ்சுக்கோங்க. அந்த புரிதல் இருக்கணும். சில பேர்லாம் ரொம்ப மோசமா பண்ணுவானுங்க. நல்லா கலாய்ப்பானுங்க. எந்த அளவுக்கு கலாய்க்க தெரியுதோ அதே அளவுக்கு அந்த கலாய் வாங்கும்னு தெரியணும். ஓகேவா? அவன் நல்லா கலாய்ப்பான். நீங்க பதிலுக்கு ஏதாச்சும் சின்னதா ஏதாவது சொன்னாலே அவர் வந்து டென்ஷன் ஆயிடுவாரு, கோச்சு போயிட்டு எல்லாமே ஆவாது. அவன மாதிரி டைப் ரொம்ப டேஞ்சரஸான டைப். சோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஜாலியா இருங்க. நண்பர்கள் அப்படின்றவங்க வந்து அவங்க கூட இருந்தா இருக்க கஷ்டங்களை மறக்கிற மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி இருக்க கஷ்டத்தை தாண்டி இன்னும் கஷ்டத்தை ஆட் ஆகுற மாதிரி இருக்கக்கூடாது. ரெஸ்பான்சிபிளா இருங்க. அனுதாபம்னு ஒரு விஷயம் இருக்கு. அடுத்த இடத்துல இருந்து ஒரு செகண்ட் எல்லாம் என்ன பண்றது அதெல்லாம் யோசிச்சு பாருங்க.